கீழே போய் ஒரு மீட்டர் கொஞ்சம் குடிச்சிட்டான். செம்ம மைலேஜ். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நானும் அதே மாதிரி ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தது தான் மைலேஜ் டெஸ்ட்டு. நம்ம KTM டியூப் 250யோட மைலேஜ் டெஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். Gen 3யோடது நம்ம ரேவனை வச்சு தான் டெஸ்ட் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நான் மைலேஜ் டெஸ்ட்டே பண்ணதில்லை. எங்கடா ஒன்வேயில் போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆல்ரெடி ஃபியூல் வந்து ரிசர்வில் தான் இருக்குது. டேங்க்கில் இருக்க பெட்ரோலை வந்து காலி பண்ணிடலாம். பெட்ரோல் வாங்க வேண்டியது இருக்குது. ரேன் சார் அதுக்கு இல்லை, இதில் இருக்கிறத ஃபஸ்ட்டு எவ்வளோ இருக்குதுன்னு காலி பண்ணிடலாம். டேங்க்கில் இருக்கிறது எத்தனை லிட்டர் வருதுன்னு தெரில. ரிசர்வில் தான் அன்றைக்கும் ஓட்டினேன். அதே மாதிரி பெட்ரோல் இப்போ வண்டியில் கொஞ்சம் இருக்குது. அதை காலி பண்ணி எடுத்துருவோம். எடுத்துகிட்டு கொஞ்சம் மட்டும் ஊற்றி அதுக்கப்புறம் ஓட்டுவோம். அதுக்கப்புறம் எவ்வளோ மைலேஜ் வருது என்னங்கிறத பார்ப்போம். எப்படி ப்ரிப்பேர்டாக வந்திருக்கிறேன் இதெல்லாம். கீழே போய் வருதா? ஒரு பெட்ரோலை கொஞ்சோண்டு குடிச்சிட்டான். வேறு ஒன்றும் இல்லை. இல்லைங்க, இதை கொஞ்சம் எல்லாம் உறிஞ்சி எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இதில் எங்கே உரியறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோன்னா, இப்போதைக்கு 1 லிட்டர் கேனில் வந்து பெட்ரோல் வாங்கிக்கும். ரெண்டாவது வந்து இது பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு இந்த கேனில் அடிப்போம் 1 லிட்ரு. 1 லிட்ரு டெஸ்ட் எடுக்கு தான். இது பிடிக்குமா? இது 1 லிட்டர் பிடிக்குது. 1 லிட்டர் வாங்கியாச்சு கைஸ். ஏன்னா அந்த கேனில் பிடிக்காதனால இந்த கேனில் வாங்கிட்டோம். இது கரெக்டாக 1 லிட்டர் இருக்குது. இதை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அவ்வளோதாங்க கைஸ். வண்டியில் இருந்த லிட்டர்லையும் எப்படியோ ஒரு வழியாக உறிஞ்சி எடுத்தாச்சு. அதே மாதிரி வண்டியிலே 2.5 லிட்டருக்கு மேலே ரிசர்வில் இருந்துருக்குது. அது நாம கவனிக்கல. வண்டி இப்போ ரொம்ப லோ ஃபியூலில் இருக்குது. அது வந்து இதில் காட்டுது. நம்ம போகிற வரைக்கும் போவோம். வண்டி எங்கே ஆஃப் ஆகுதோ அதிலேருந்து கணக்கு வச்சுப்போம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப லோ ஃபியூல்லாம் ஓட்டவே கூடாது. நம்ம மைலேஜ் டெஸ்ட் எடுக்குங்கிறதுக்கோசரம் தான் இப்படி பண்ணுறோமே. வண்டி இங்கேயே ஆஃப் ஆயிடுச்சா? நம்ம ஏன்னா எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்தாச்சு. ஏன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகலை. இன்னொரு தடவை பண்ணுற பாருங்க. இன்னொரு தடவை கூட ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். அந்த மஞ்சள் கலர் கேனேடு அதை உள்ளே வச்சுறேன். ஆல்ரெடி நிறைய இருக்குது பேக்கில் பெட்ரோலு. ஒரு நிமிஷம் பேக் மாட்டிக்கலாம். டேங்கை இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி ட்ரிப்பை வந்து 0 பண்ணிடலாம். இங்கேயே டேங்க்கில் சுத்தமாக இல்லை. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இதை வந்து 1 லிட்ரு உங்கள் முன்னாடி தான் வாங்கினேன். அதை அப்படியே ஊற்றிடுவோம். 1 லிட்ரு ஃபுல்லாக ஊற்ற போகிறோம். ஒரு லிட்டரை ஃபுல்லாக ஊற்றியாச்சு. இப்போ இருக்கும் இந்த மேக்ஸிமம் இந்த மாதிரி லோ ஃபியூல் பண்ணாதீங்க வண்டியை. ஏண்டா ஹார்ன் அடித்து சாவடிக்காதீங்கடா. இப்போ ட்ரிப்பை 0 பண்ணிடுவோம். அதை கையில் வச்சுக்க. கையில் வச்சிட்றா. ரிசர்வ் தான் காட்டேன். ஏன்னா உடனே இதை ஆல்ரெடி 2 லிட்டர் ரிசர்வ். இப்போ வந்து ட்ரிப் 2 வந்து 0 பண்ணிடலாம். ட்ரிப் 2 நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். 0 பண்ணியாச்சு. இங்கே ஓடவே பார்த்துங்க. வேணால் நான் மொபைலில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். இதை ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு. நான் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி ட்ரிப் 2 வந்து 0 பண்ணிட்டோம். நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, பெட்ரோல் ஊற்ற அடுத்த செகண்டே வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகிடுது. அதுதான்
இப்போ இருக்க வண்டியோட ப்ளஸ்ன்னு சொல்லலாம், மைனஸ்ன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த 1 லிட்ரு எவ்வளோ வருதுன்னு தெரில எனக்கு. நான் இது வரைக்கும் மைலேஜ் டெஸ்ட் பண்ணதில்லை. வீடியோவில் எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் கேட்டதுனால உங்களுக்கோசரம் தான் வீடியோ எடுத்து போடுறேன். அதே மாதிரி வண்டி ட்ரைவ் பண்ணி யாரும் ஓட்டாதீங்க. நானும் எப்பயுமே ட்ரைவ் பண்ணுவேன். மேக்ஸிமம் ரிசர்வ் உள்ளவே விடாதீங்க. ஏன்னா ரிசர்வ் உள்ளதாவே கிட்டத்தட்ட 2-2.5 லிட்டர் பெட்ரோல் இருக்கும். அதை வச்சு ஓட்டிக்கலாம். இப்போ நம்ம 1 லிட்டர் ஓட்டினதை வச்சு எவ்வளோ தூரம் போகிறோம், எத்தனை கிலோமீட்டர் வருதுன்னு நம்ம கடைசியாக தான் செக் பண்ண போகிறோம். நம்ம வழியில் எங்கேயும் செக் பண்ண போகிறதில்ல. சிட்டிலையும் அதாவது நார்மல் ஸ்பீட்லேயும் ஓட்டி பார்க்க போகிறோம், கொஞ்சம் ஸ்பீடும் எடுத்து ஓட்டி பார்க்க போகிறோம். ஏன்னா சிட்டி யூஸ்க்கு எப்படி இருக்குது, இதில் எவ்வளோ மைலேஜ் வருது அப்படிங்கிறத இதில் பார்ப்போம். அதே மாதிரி மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆளுங்கிற பெல் ஐக்கானை கொடுத்து ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் போட்டு வச்சுருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டிக்கிட்டே இருக்கும். நம்ம எதையும் பண்ணலான்னு சொல்லி ஆரம்பித்தா தான் இந்த மழை வருது எல்லாமே வரும். நான் ஏன்னா வீட்டிலேருந்து மைலேஜ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது மழை இல்லை, ஒன்றும் இல்லை, நல்லா வெயில் அடிச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வண்டி எடுத்துகிட்டு போய் இது பண்ணலான்னு பார்த்தா இப்போ தூறல் போட்டுட்ருக்கு. நல்லாவே போக போக தூறல் அதிகமாகிட்டே தான் இருக்குது. ஏன்னா கேமராவில் எதாவது டாட் படுதா என்னன்னு தெரில. டாட் போட்டால் அது ஒரு மாதிரி கலங்கலாக தெரியும். அதுக்கோசரம் தான் 250யோட ரிசர்வ் பெட்ரோல்னு பார்த்திங்கன்னா ஒரு 2.5 லிட்டர் இருக்கும் எப்பயுமே டேங்க்கில். அப்போயே நமக்கு ரிசர்வ் காடிடும். ஏன்னா அப்போயே வந்து ரீஃபில் பண்ணிடணும். இப்போ அதுக்கப்புறம் பங்குக்கு போயிட்டு உரியலான்னு பார்த்தா அதை டியூப் போட்டு பெட்ரோலை எடுத்துடலாம், ஃபுல்லாக எடுத்துடலான்னு பார்த்துட்டு எடுக்க ட்ரை பண்ணால் நம்ம ஒரு டியூப் எடுத்துகிட்டு போனோம். டியூப்பில் அது உரியவே முடியலங்க. வாயில் தான் போய் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் போயிட்டு 1 லிட்ரு நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. 1 லிட்ரு ஃபுல்லாக அந்த எல்லோ கலர் கேனில் வாங்கணும். பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கோம். எல்லோ கலர் கேனில் 1 லிட்ரு ஃபுல்லாக வாங்கிட்டு 102 ரூபா இன்றைக்கி வாங்கிட்டு நம்ம பேக்கில் வச்சுட்டோம். அதுக்கப்புறம் தான் இன்னொரு டியூப் இருந்துச்சு. அந்த டியூப்பில் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கும்போது அதெல்லாம் நல்ல ஃபியூல் வந்துச்சு. நம்ம ஒரு தடவை இது பண்ணி விட்டோம்னாலுமே நல்லா தான் வந்துச்சு. அது அதில் பிடிச்சா அதுக்கப்புறம் ஒரு 2.5 கேனு நல்லா தாராளமாக பெட்ரோல் இருந்துச்சு. அதாவது கரெக்டாக 2.5 லிட்ரு. அதில் ரிசர்வ் ஃபியூல் எவ்வளோ இருக்கணுமோ அவ்வளோ கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கு மேலே ஃபுல் ட்ரையு. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் தான் பார்த்தா, நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. ஸ்டார்ட் பண்ணி நம்ம வண்டி எடுத்துகிட்டு பங்குக்கு வெளில தான் வந்தோம். அது கரெக்டாக ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கு மேலே ஸ்டார்ட்டே ஆகலை வண்டி. நீங்கள் அதில் நல்லா நோட் பண்ணிங்கன்னா ஒரு தடவை தான், அதுக்கு மேலே வண்டி ஸ்டார்ட்டே ஆகலை. ஒரு தடவை ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா வண்டி வந்து ரீஸ்டார்ட்லாம் ஆகாது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் அனுபவப்பட்டிருக்கேன் ஒரு இடத்துல. அதனால தான் ஃபியூல் மைலேஜ் செக் பண்ணுறதுக்கு அனதர் மெத்தடு ஒன்று இருக்குது. அது அடுத்த தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம வேறு வண்டியில் எதாவது மைலேஜ் டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா. இப்போ நம்ம வந்து நார்மல் ஸ்பீட்லேயும் ஓட்ட போகிறோம், கொஞ்சம் நல்லா ஸ்பீடு அழுத்தியும் ஓட்ட போகிறோம். ஏன்னா இவ்வளோ நேரம் ஒரு 40, 50, 60 இந்த ரேஞ்சிலே வந்துட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் ஓட்டி பார்ப்போம். நல்லா ஓட்டினா தான் தெரியும். மைலேஜ் எனக்கு தெரிஞ்சு எனக்கு எது வந்தாலும் சாட்டிஸ்ஃபைடு தான். எனக்கு பொறுத்தளவு எனக்கு எவ்வளோ மைலேஜ் இவ்வளோ வந்தால் தான் ஹாப்பி, அவ்வளோ வந்தால் தான் ஹாப்பின்ட்டு இல்லை. எனக்கு மைலேஜ் எவ்வளோ வந்தாலும் ஹாப்பி தான். ஏன்னா நமக்கு லவ் பண்ணி வாங்கின பைக்கு, அதெல்லாம் யோசிக்கவே கூடாது. நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருப்போம். மழை வேறு தூரல் போட்டுட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம் கைஸ். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கைஸ், இங்கே அரியானூர் தாண்டி கஸ்தூரியில் இருக்கும். கஸ்தூரி பேக்கரி இங்கே ரெகுலர் ஸ்பாட்டு, சண்டே அடிக்கடிக்கு வர்றது. இப்போ அங்கே அது வரைக்கும் தான் வந்தேன். மழை பயங்கரமாக பிடிச்சிக்கிச்சு, வண்டி பார்த்தாவே தெரியும். அதனால தான் திருப்பி நிறுத்திட்டு, ஏன்னா கேமரா வாட்டர் ப்ரூஃப் தான். நம்ம வந்து மைக்கு போட்டதுனால வந்து வாட்டர் ப்ரூஃப் சப்போர்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. என்ன ஒரு 7-8 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கோம், இன்னும் ஓட்ட வேண்டியது இருக்குது. நம்ம அதனால் என்ன பண்ணுறோன்னா, இப்போ ஹைவேல கொஞ்சம் நேரம் ஓட்டினோமா, ஹைவேல இன்னும் கொஞ்சம் கூட ஸ்பீடு எடுத்து ஓட்டுவோம். ரெண்டாவது என்ன பண்ணலான்னா, நம்ம அப்படியே ஊருக்குள்ளே போயிடலாம். அப்படியே எங்கள் பெரியூர்லேருந்து ஊருக்குள்ளே கொஞ்சம் போயிட்டோம்னா, ஊருக்குள்ளே ப்ளஸ் ஹைவே எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற. ஏன்னா இப்போ சிட்டிக்கு போக முடியாது, ஏன்னா நல்ல சேலத்திலலாம் நல்லா மழை பெஞ்சிகிட்டு இருக்கு. அதனால தான் வந்து இப்படி போகலாங்கிற ஒரு ஐடியா. இப்பயே பாருங்கள் தூரல் போட்டுட்டு தான் இருக்குது. ஏன்னா எனக்கு கேமராவில் மைக்கை போட்டுட்டு மலையில் நினைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, பயமாக தான் இருக்குது. இந்த ரோடு எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இது எந்த ரோடுன்னு பார்த்தீங்கன்னா, பூலாவரி டு நாலிக்கல், நாலிக்கல் டு தான் நாமக்கல் ஹைவே இருக்குது. அதனால் இதில் பூந்து போயிட்டுருக்கோம். நாலிக்கல் ரோட்டுக்கு வந்துட்டோம்.
அதாவது இங்கேருந்து மெயின் ரோட்டுக்கு இன்னும் ஒரு 2 கிலோமீட்டருக்கு தான் இருக்கும். அங்கே போயிட்டு அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அப்படியே சீலாங்கட்டி போய் அப்படியே கொஞ்சம் நேரம் போகலாம், நல்லா சுற்றலாம். ஏன்னா இன்றைக்கி அந்த 1 லிட்டர் பெட்ரோலை வந்து நம்ம காலி பண்ணோம். அதுக்கோசரம் தான் மழைன்னு பார்க்காம நம்ம எடுக்கணுங்கிறதுக்கோசரம் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ மைலேஜ் ரேஸ் பண்ணி கிட்டத்தட்ட நானும் ஒரு மணி நேரமாக எங்கள் வர வழியில் நின்றுட்டே இருந்தேன். ஆனால் மழை நிற்கிற மாதிரியே தெரில. இப்போ தான் லைட்டாக தூறல் மாதிரி விட்டுச்சு. அதனால் சரி எடுத்துருவோம். எடுத்தது இவ்வளோ எடுத்தாச்சு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு 20 கிலோமீட்டர் பக்கம் ஓட்டியாச்சு. இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் தான். எப்படியோன்னு மழையிலே அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிடுவோம். இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணி இனிமேல் ரெகுலராக வீடியோ வந்துக்கிட்டே இருக்குங்க. மறக்காமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மல்லூர் ரோடு இருக்குல்ல, அதில் போயிட்டுருக்கோம். இப்போ அந்த எங்கன்னு சொல்லணும், மல்லூர் ரோட்டில் அந்த ஹெச்பி பங்க் ஒன்று இருக்கும் பாருங்கள், அது வரைக்கும் போகலாம். இப்போ கரெக்டாக எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மல்லூர் பிரிவுக்கிட்டே வந்துட்டோங்க. இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். இன்னும் நமக்கு எந்த அடைக்கிற மாதிரி எதுவும் இல்லை, ஃபீல் ஆகலை. ஏன்னா இங்கேயே கொஞ்சம் யூட்டர்ன் எடுத்துப்போம். ஏன்னா போங்காட்டி எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து நம்ம சீலநாயக்கன்பட்டி போங்காட்டியும் வந்து பையன் டவுன் ஆயிரும். ஆல்ரெடி நம்ம 2.5 லிட்டர் ஃபியூல் வந்து நம்ம டேங்க்லேருந்து எடுத்தோம்ல, அது பேக்கில் அப்படியே தான் இருக்குது. வேணா நம்பிக்கை இல்லைனா கூட அதை காட்டுறேன், வேணா பாருங்கள். கண்டினியூ பண்ணுறேன். எங்கேயே அடைக்கிற மாதிரி இருந்தால். பையன் வேறு அடைக்க ஆரம்பிக்கிறான் இப்போ தான். இன்னும் கொஞ்சம் நேரம் போனான்னா பரவாயில்ல. சீலநாயக்கன்பட்டி பக்கம் வந்தாச்சு, அப்படியே போவோம். தெரியுதுங்களா அடைக்கிறது? இப்போ கொஞ்சம் வேகம் எடுப்போம். இருக்கிற பெட்ரோலில் அப்படியே கொஞ்ச நேரம் போட இங்கேயும் நின்றாதரா. மழை வேற திருப்பி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது மாதிரி நிற்காம போயிடுறா. போ நம்ம எதிர்பார்த்த மைலேஜ் வந்துருமா? அதுதான் எனக்கே ஒரு டவுட்டாக இருக்குது. எவ்வளோ தூரம் போகிறானோ போட்டும். சப்போஸ் டிராஃபிக்கில் மட்டும் ஆஃப் ஆகிடாதரா. நல்லா தெரியும் அடைக்கிறது. இழுத்து பிடிச்சி போயிட்டுருக்கேன். டிராஃபிக்கில் மட்டும் ஆஃப் ஆகிடாமல் பார்த்துக்கு. ஐயோ டிராஃபிக் வேறு ஆரம்பிச்சிச்சு. ஆஃப் ஆகிட்டானே. ரீஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இங்கேயே சந்தில் கொண்டு போய் நிறுத்திடுவோம். இப்போ ஸ்டார்ட் ஆகிட்டான். போடா நீங்கள் எவ்வளோ தூரம் போறியே போடா. டிராஃபிக்கில் மாட்டினா கொஞ்சம் ஜெர்க் ஆகுதுங்க. ஏன்னா பெட்ரோல் இல்லாமல் நடுவில் போய் நீ மாட்டிக்கிட்டோம்னா வண்டி ஸ்டார்ட் ஆகலன்னா என்ன பண்ணுறது? தள்ளிட்டு தான் இருக்கணும். போங்கப்பா, எங்கேயும் நின்றாதீங்க. மாதிரி நடந்துருமோன்னு ஒரு பயமாகவும் இருக்குது. ஒரு தடவை ஆஃப் ஆனாங்க, இப்போ வந்து திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணோம். அப்படியே ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருக்கான் அழகாக. அதே மாதிரி போய்ட்டு இந்த டிராஃபிக்கில் தான் வந்து மாட்டிக்கிறோம். ஏன்னா டிராஃபிக்கில் வந்து ஸ்பீட் மெயின்டைன் பண்ணவே முடியாது. ஏன்னா திடீர்னு சடனாக வந்து ஆஃப் ஆகிடுச்சுன்னா கூட நடுவில் போய் மாட்டிப்போம். அதனால தான் இப்போ ஓரத்துலேயே போயிட்டுருக்கேன். தெரியுதான்னு தெரில, அடைக்கிறத விட்டு இது ஆகுது. இந்த மைலேஜ் டெஸ்ட் வீடியோக்கோசரம் தான். எங்கே ஃபஸ்ட்டு அடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மணிமா ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு சீலநாயக்கன்பட்டியில் இருக்குது, அந்த இடத்துல அடைக்க ஆரம்பிச்சு. அப்படியே இங்கே இப்போ கரெக்டாக எங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஆர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கிட்டே வந்துட்டோம். ஐயோ ஆஃப் ஆகிட்டானே. பிஆர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுன்னு தான் சொன்னேன், ஆஃப் ஆகிட்டான். இன்னொரு தடவை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போமா? அவ்வளோ நில்லுங்க, நிறுத்தி கூட ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். போட்டும். எனக்கே மைலேஜ் வந்து எக்ஸைட்டிங்காக இருக்குது தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா இன்ஜின் வார்னிங் சிம்பிள் காட்டிக்கிட்டே இருக்குது பாருங்கள். இதுக்கு மேலே ரஷ் பண்ணி பண்ண வேணாம். நம்ம இங்கேயே செக் பண்ணிட்டு எவ்வளோ என்னங்கிறத பார்த்துருவோம். கரெக்டாக இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஆர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்கிட்ட தான் நிற்கிறோம். இன்ஜினோட அந்த இது காட்டிக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா, ஃபியூல் பம்போ என்னன்னு தெரில. அவ்வளோ நல்லா பார்த்துங்க. டேங்கே அதே மாதிரி ஓப்பன் பண்ணி காமிச்சிட்றேன். நானுமே இது வரைக்கும் மைலேஜ் பார்க்கவே இல்லை எவ்வளோ வந்திருக்குன்னு. செம்ம எக்ஸைட்மெண்ட்டிங்காக இருக்குது. அதுக்கு முன்னாடி இன்னொன்று வந்து காட்டிடுறேன். நம்ம அங்கே இருந்து எடுத்த 2.5 லிட்ரு பெட்ரோலும் எங்கே வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது 1 லிட்ரு, இது இன்னொரு லிட்ரு, இது பார்த்திங்கன்னா அந்த 1/2 லிட்டருக்கு மேலேயே இருக்குது. இது வந்து நம்ம டேங்க்லேருந்து எடுத்தது. இந்த பாட்டிலில் தான் வந்து நம்ம 1 லிட்ரு பங்க்கில் வாங்கினோம். உங்கள் முன்னாடி தான் வாங்கி எடுத்தோம். இப்போ மைலேஜ் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்ப்போமா? என்னன்னு தெரில. இண்டிகேட்டர் வந்து செம்ம பாஸ்ட்டாக பிளிங்க் ஆகிட்டுருக்கு. சைடு ஸ்டாண்ட் வார்னிங்க. ஃபியூல் ரிசர்வு, ஃபியூலே முடிஞ்சிருச்சிங்க. இப்போ ட்ரிப் டூ போய் பார்ப்போமா? செம்ம மைலேஜ்.
செம்ம ஹாப்பி. எவ்வளோ மைலேஜ் வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா 37.6. நம்ம கரெக்டாக 37.6 செம்மையாக இருக்குல்ல. 37.6ங்கிறது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட அதிகம்தான். நான் இது வரைக்கும் மைலேஜ் டெஸ்ட் பண்ணதே இல்லை, இதுதான் ஃபஸ்ட் தடவை டெஸ்ட் பண்ணுறது. இதை நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இப்போ எனக்கு இதை சொல்லும் போதே செம்ம ஹாப்பியாக இருக்குது. இருக்கிற பெட்ரோல் கொஞ்சம் ஊற்றிப்போம், ஏன்னா இலதலையெல்லாம் கிடக்குது. அப்படியே பாருங்கள் நம்ம ரேவனை இப்போ ஃபுல்லாக ட்ரையில் இருக்கான். ட்ரையாகவே விடக்கூடாது. இது வரைக்கும் ட்ரையாக விட்டதில்லை. நம்ம வாண்டடாக பண்ணதுனால தான் இவ்வளோ இன்னொரு தடவை காட்டுறேன் பாருங்கள். ஃபோன்லேயே அதே மாதிரி ஃபோட்டோ எடுத்து ஆட் பண்ணுறேன். 37.6 மைலேஜ். இது வந்து நம்ம சிட்டிக்குள்ளேயும் ஓட்டின மாதிரி தான் கணக்கு. அதாவது நம்ம டிராஃபிக்லேயும் ஓட்டியிருக்கோம், அதே மாதிரி ஊருக்குள்ளேயும் ஓட்டியிருக்கோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா ஹைவேலையும் யூஸ் பண்ணியிருக்கோம் வண்டியை. இப்போ அந்த பெட்ரோலை வந்து இதில் ஃபில் பண்ணிடுவோம். செம்ம ஷாக்கிங் தான் எனக்கு இது. எனக்கு இவ்வளோ கொடுக்கலனாலுமே எனக்கு இது பெரிய பிரச்சனைலாம் இல்லை. எல்லோரும் மைலேஜ் டெஸ்ட் வீடியோ கேட்டதுனால தான் இப்போ நம்ம மைலேஜ் டெஸ்ட் வீடியோ போட்டிருக்கோம். இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸ்டார்ட் ஆகிறான்னு பார்ப்போம். பெட்ரோல் ஊற்றியாச்சு, இருந்த பெட்ரோலை. அவ்வளோதாங்க, ஒரே இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகிட்டான். உண்மையிலுமே நல்ல மைலேஜ் தான். கேடிஎம் டியூக் 250 ஜென் 3க்கு வந்து எனக்கு கேட்டால் நான் ஒரு நல்ல மைலேஜ்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து மைண்டில் எக்ஸப்ட் பண்ணிகிட்டு இருந்தது வந்து ஒரு 30-32 தரும் அந்த மாதிரிங்கிற மாதிரி தான் அக்செப்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பரவாயில்ல, நான் நினச்சதோட ஒரு 5 சேர்ந்தே தந்துருக்கு நம்ம ரேவனு. நம்ம ரேவன் இல்லை, எல்லா வண்டியுமே அவ்வளோ தரும் கிட்டத்தட்ட. ஒவ்வொருத்தங்க போடுறாங்க 35 கூட வருது, ஒவ்வொருத்தங்க போடுறாங்க 40 வருது. அதாவது வண்டியை பொறுத்துங்க, நம்ம வச்சுக்கிற மெயின்டெனன்ஸை பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, டாட்டா, பை பை கைஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.